எல்லாருக்கும் வணக்கம். மைனா குமைக்கு அப்புறம் நிமிர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எனக்கு அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் மண்கரத்தை. ஸோ அந்த படத்தை விட எனக்கு இப்போ மைனா குமைக்கு நிமிர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்னும் கலர்ஃபுல் ரொம்ப ஃபேண்டஸியான ஒரு படமாக, ஒரு கேமராமேனுக்கான ஒரு சேலஞ்சான ஒரு படமாக இந்த படம் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கையோட ஒர்க் பண்ணியிருக்கேன். படத்தோட ட்ரெய்லர் டீசர் எல்லாம் வெளியிட்டோன்னு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எல்லாம் ஏற்றுக்குருவாங்கன்னு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு காடு மலை அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ரொம்ப கிளாசிக்கலான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் வந்தோடனே ரொம்ப வியூஸில் ரொம்ப நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்குலாம். ரெண்டாவது சாங்ஸ் அனிருத் பிரதர். ஏன்னா ஃபஸ்ட்டு சாங் கேட்டோன்னு எனக்கு டேரக்ட் மட்டும்தான் ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு சாங்குக்கும் ஃபஸ்ட்டு மாஞ்சா எடுக்கும்போது தான் இதுக்கு முன்னாடி அனிருத் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சாங் நம்ம வந்து விஷுவல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும், சாங்குக்கு மேலே வரணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். ரொம்ப போட்டி போட்டு தான் வேலை பார்த்துருக்கோம் அந்த படத்தில். நானாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும். ஏன்னா அவங்க ஷாப்பை வந்து ரொம்ப லவ் பண்ணி நான் வரணும் நீ வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒவ்வொரு சாங்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆடியோவில் தான் ஃபஸ்ட்டு பெரிய ஹிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் விஷுவல் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாமே யூஸ்வலாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மீன்ஸ் நான் இயல்பாக எப்பவுமே ஒரு சாங் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு சில விஷயம் நான் பண்ணியிருக்கோம். எல்லாமே கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இவரை பேசுன்னு தெரியல. அது மாதிரி எனக்கு சிவா சாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு நம்பிக்கையாக வந்து ஒரு 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 2 பக்கம் 3 பக்கம் பேஜ் வந்து மற்ற ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து இப்போ கேமரா வச்சு ஃபுல்லாக ஒரு ஒரே லென்த்தில் நிறைய டேலாக் பேசும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற ஆர்டிஸ்ட் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்று வாங்கிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். கரெக்டாக லைட் வரும்போது ஒன்று போய்ட்டு அந்த சேம் எனக்கு அந்த லைட் கன்டினியூஷன் வராமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் உண்மையில் நான் சிவா சார் பேசணும் அப்படின்னு தான் சொல்ல. எனக்கு சிவா சார் அந்த மாதிரி நான் சில திருக்குறள்னு ஒரு சின்ன விஷயமா இருக்கும். மூச்சு விடாமல் எனக்கு பண்ணும்போது எனக்கு கிளாஸ் தட்டிட்டேன். கேமரா விட்டுட்டு எனக்கு கிளாஸ் தட்டிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெமரியாக வச்சு ஒரு டைலாக் ஆகட்டும், ஒரு எதுவும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சார். ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி அன்சிகா ரொம்ப பிடிச்சது. ஒர்க் பண்ணும்போது நல்ல கரெக்டான கோஆப்ரேட் சொல்ல தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. அது மாதிரி எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்த ஒரு கேமராமேனுக்கான ஒரு நிறைய தீனி கொடுத்த ஒரு டைரக்டர் எங்கள் அண்ணன் திருக்குமார் சார். தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல ஒரு ஒரு டைரக்டரும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நான் எங்கள் படத்தோட ஆர்ட் டைரக்டர் ராஜா அஸ்னேட் எல்லாமே ரொம்ப ஒவ்வொரு சீக்வன்ஸுக்குமே ரொம்ப மெனக்கெட்டு. ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கலர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓவராக கலர்ஸ் இல்லாமல் இந்த சீனுக்கு மொத்தம் ஒரு 4-5 கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு சீக்வன்ஸு இந்த செட்டப்பில் போகணும் அப்படின்னு தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இவ்வளோ பேசுனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. மிக்க நன்றி. தேங்க்ஸ். அது இல்லாமல் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா, இப்போது கிளைமேக்ஸ் எடுக்கும் போது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. பெரிய செட்டப்பு ப்ரொடியூசர் முடிஞ்சா அப்படின்னு கேட்டாங்க மதன் சார். உண்மையிலேயே அவருக்கு இதெல்லாம் நன்றி சொல்லணும். நன்றியோடு முடிஞ்சு போயிடக்கூடாது. முடிஞ்சோன்னு சரி முடிஞ்சா அப்படின்னு போயிட்டாரு. அவன் எங்கள் ஃபேஸை பார்த்து எங்கள் டேரக்டர் எல்லாம் ஃபேஸ் பார்த்துங்க, என்ன பண்ணுறது உண்மை சொல்ல மாட்டேங்கன்னு கேட்டார். இல்லை சார் இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டும் கொடுங்க சார். ஏன்னா
ஒரு நாளோட பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா அந்த மாதிரி இருக்கும், 15-20 லட்ச ரூபா இருக்கும். ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு. கேட்டதுக்கு என்ன சொன்னேன், சார் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுப்பா, பரவாயில்ல, நல்லபடியாக வரணும் அப்படின்னு ரொம்ப எதை பற்றியுமே கவலைப்படாமல் ரொம்ப எல்லா எக்யூப்மெண்ட் கொடுத்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. அவர் தேங்க்ஸை விட வந்து வேறு மாதிரி நாங்கள் காமிக்கணும்னு ஆசைப்பட்றோம் எங்கள் டீம். தேங்க்ஸ், நன்றி. வணக்கம். அண்ட் பெரிய தேங்க்ஸ் அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக இந்த மான் கராத்தே வந்து ரிலீஸ் ஆகி ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சது வந்து அந்த ஒரு காம்பினேஷன், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ பெருசாக இருந்தது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் இன்னைக்கு எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அண்டு அந்த ஒரு 1 year ஆஃப் எஃபர்ட் எல்லாமே ஒரு டீமாக இந்த படத்தில் வேலை பண்ணோம். ஆடியோ ரிலீஸ் கூட மாஸ்டரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒரு டீமாக ப்ரொடியூசர்லேருந்து மதன் சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. நான் சொன்னேன், சார் மாஸ்டர் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ் வேணும், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்குது, சின்ன ஆடிஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது ஓகே டேக் யூர் டைம் மணி அப்படின்னாரு. அண்டு ஸ்டார்டிங் வந்து ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் திருக்குமரன் சார் ஃபஸ்ட்டு எனக்கு கதை சொன்னார், பாக்ஷா ரிட்டனில் கதை சொன்னார். அப்போ கதை சொல்லும் போது என்ன சொன்னார்னா, சாங் சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டு 5 பாட்டானி அண்டு 5 பாட்டுமே எனக்கு வந்து ஒரு ஆல்பம் மாதிரி வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக வேணும் அண்டு எல்லாமே ஹிட் ஆகணும் அண்டு இதுதான் சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னாரு. அண்டு அவர் ஒரு சாங்கில் கூட அவர் தலையிடவே இல்லை அண்ட் எதுக்குமே அவர் நோ சொல்ல. ஸோ நமக்கே அது ஒரு ஒரு ஆட் என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. ஒரு பெஸ்ட்டாக வர வரைக்கும் அவருக்கு நான் போட்டே காட்ட மாட்டேன். அண்டு அந்த வகையில் அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அண்டு இன்னைக்கு படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு, ரீரெக்கார்டிங் தான் போயிட்டுருக்கு. அண்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு கூட்டணியான ஒரு எஃபர்ட் வந்து அதுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்குங்க. அண்டு பர்சனலாக வந்து உங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கி நான் சொன்னேன், ஏன்னா இந்த 5 ஆல்பமும் விஐபியும் இதுக்கும் சேர்த்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. வந்து 2 வருஷம் தான் ஆயிருக்கு, ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நேம் அண்ட் ஃபேம். கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த படத்தில் ஒரு ஹீரோ பற்றி சொல்லணும்னா, கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி ஒரு எஃபர்ட் எல்லாருமே இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க. சதீஷ் ஆகட்டும் அண்டு எல்லாருமே இந்த படத்தில். அண்ட் கேமராமேன் விஷுவலி வந்து நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஒரு படம் வந்து சாங்ஸ் விஷுவல்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக ஆர்ஆர் படம் தான் பார்ப்போம். ஆனால் இந்த படம் பொறுத்த வரைக்கும் சார் எப்போ சார் சாங் பார்க்கலாம், எப்போ சார் சாங் பார்க்கலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு சாங் போட்டு காமிச்சார் மாஞ்சா, அதுலேயே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. விஷுவலி நம்ம சாங் இன்னும் நல்லா இருக்கும் போது அது கண்டிப்பாக எலிவேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. அண்டு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி இந்த ரிவ்யூஸ்க்கு அண்டு இந்த ரெஸ்பான்ஸ்க்கு. இந்த சாங்ஸ் கண்டிப்பாக இந்த படமும் சாங்ஸை விட ஒரு 10 மடங்கு எல்லாருமே ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த படமும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் அகைன் ஃபார் கமிங் டுடே திஸ் ஈவினிங். அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்ஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ரொம்ப பெரிய வணக்கம் அண்ட் நன்றி உங்களுடைய டைமுக்காகவும் உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்காகவும். ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னைக்கு எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினச்சது வந்து, இது வரைக்கும் டீமாக சேர்ந்து மீட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக ஆடியோ லான்ச் வந்தாச்சு. ஸோ அதனால மீட் பண்ணி ஓகே ப்ராடக்ட் ரெடி அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லலாம். பட் மக்கள் கொண்டு போய் சேர்க்குறது நீங்கள் தான். ஸோ அதனால டீமாக மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அண்ட் அது மாதிரி ஆடியோவுக்கு எல்லாருமே கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப பெரிய நன்றி. இன்னைக்கு ஆடியோ தான் ஃபஸ்ட்டு அட்ரஸ்ன்னு சொல்லலாம் படத்துக்கு வந்து ஒரு பெரிய இது கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, அதுக்கும் பெரிய 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 தேங்க்ஸ். அண்ட் மான் கராத்தே ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் அவர் அனிருத் சொன்ன மாதிரி தான் ஒரு டீம் எஃபர்ட் தான் இது. இதில் ஜெயிச்சா எல்லாருக்குமே ஒரு பெரிய லைஃப் இருக்கும் அப்படின்னு நம்பி வேலை செஞ்சுருக்கோம். ஸோ ஃபைனலாக நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒன்ஸ் அகெயின் வந்து எல்லாருக்குமே பெரிய 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 நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அனிருத் அதான் சொல்லிட்டு இருந்தாரு, சார் என்ன சார் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் ஓகே எப்போ பார்த்துட்டு வந்துடலான்றது. ஸோ இவ்வளோ பேரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச்.
மான்காரத்தை படம் ஹிட்டுக்கு அப்புறம் தான் எதுவும் பேசணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தேன். வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. ஹிட்டு அதை மட்டும்தான் மைண்டில் வச்சு இப்போதைக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு படம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெயிச்சா ஒரு 100 அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆவாங்க. இன்னைக்கு அந்த கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழைச்சிட்டு வந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ என்னோட மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஒரு ஹிட்டு கொடுக்கணும். இப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு அமௌண்ட் கேட்டேன்னா, நீ ஏன் சம்பாதிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவார். இல்லை நீ தொழில் கற்றுட்டு அதில் மிச்சம் பண்ணி பண்ணிக்கோம்பாரு. ஆனால் சினிமாவில் மட்டும்தான் எங்களுக்கு நீ யாருன்னே தெரியாத ஒரு தந்தை மாதிரி இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. எங்களை நம்பி கோடிக்கணக்கான ரூபாவை இறக்குறாங்க. அவங்களோட முதலீடு எதிர்காலம் எல்லாத்தையும் நம்பி இறக்குறாங்க. அவங்களுக்கு என்னால் செய்ய முடிஞ்ச ஒரே விஷயம் ஒரு ஹிட்டு கொடுக்குறது மட்டும்தான். மற்றபடி என்ன பேசுகிற அந்த நிறைய பேருக்கு இந்த படம் நான் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அது படம் ஹிட்டுக்கு அப்புறம் பேசினா ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒன்றுமே பண்ணல. இப்போ நான் பேசும்போது திருக்குமரன் மான்கராத்தி இயக்குனர் அப்படின்னு சப்டைட்டில் தான் வரும். ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் பேசினா அந்த ஒரு நன்றிக்கு மிகப்பெரிய வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஹிட்டுக்கு அப்புறம் பேசணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். எனக்கு என்னோட டீம் அமைஞ்சது மிகப்பெரிய ஒரு காட் பிளெஸ்ஸிங். நீங்களாம் இருக்கீங்க, நீங்களாம் சப்போர்ட் பண்ணணும். வேற எது என்னன்னு கரெக்டாக தெரியல. தேங்க்யூ. இன்னொரு விளக்கம் வந்துச்சு, பைக் மான் ஓடுறதா மாத்துறாரு அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னாரு. சார் சண்டை போடுற மாதிரி பாலா பண்ணிட்டு சண்டைன்னு வரும்போது அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மான் மாதிரி ஓடிடுறது, அதுதான் கான்செப்ட். இல்லை ஒரு இது ஆக்சுவலாக வட சென்னையில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு கோட் வேர்டு. ஆக்சுவலாக இந்த ரவுடிசம் அந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இல்லை ஆக்சுவலாக இது நான் வந்து ஒரு மேகசினில் தான் படித்தேன். ஒரு எஸ்பி யாரோ ஒருத்தர் தான் ஒரு ரவுடிசம் அதை பற்றி பேசும்போது ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருந்தார். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்திங், நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னன்னு சொல்லியிருந்தாருன்னா, அது ஒரு 10 years பிஃபோர் இருக்கும். மான்கராத்தேங்கிற கோட் வேர்டு ரவுடிசத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். தனியாக ஒரு அட்டாக் போகும்போது இவனை எங்கே போடுறதுன்னு ஒரு குரூப் எப்பயுமே தேடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் 2 பேரோட இருப்பான். ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரு 10-20 பேர் சரௌண்ட் பண்ணோன்னா, மச்சான் மான் கராத்தேடான்னா அந்த கராத்தேங்கிற வேர்டுக்கு பயந்துட்டு என்னமோ பொருள் எடுக்க போகிறான், ஏதோ பண்ண போகிறான். அவனுங்க அவனோட கவனத்தை திசை திருப்பி அந்த டைமில் எஸ்கேப். இவனுக்கு சொல்லும் போதுன்னு அவன் மாட்டிக்குவான். மச்சான் நம்ம தப்பிச்சு ஓடணுட்டான்னா ஈஸியாக வந்து அடிச்சிருவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அப்படின்னு மான் கராத்தேங்கும் போது ஏதோ ஒன்று அடிக்க போகிறாங்கன்னு பயப்படுறப்ப அந்த செகண்டை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று இருக்குது அப்படின்னு நான் ஒரு மேகசினில் படித்தேன். அந்த விஷயம் இந்த கேரக்டருக்கு, இந்த ஹீரோவோட கேரக்டருக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. அதனால அந்த டைட்டில் வச்சா ரொம்ப ஒரு மீனிங்காக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு மீனிங்காக இருந்தால் ரொம்ப அது வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் மான் கராத்தேங்கிற டைட்டில் வச்சு. கரெக்ட் சார், கரெக்ட் சார். அதுக்கு முன்னாடி நான் அந்த மேகசின் படித்தேன். வேணா கரெக்டாக அது என்னன்னு பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருந்தாரு. அது இப்போ ரவுடிசம் பற்றி ஒரு ஆர்டிக்கலில் இதை பற்றி சொல்லியிருந்தாரு. மேபி விஜயகுமார் சார், சைலேந்திர பாபு 2 பேரில் யாரோ ஒருத்தராக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நீங்க தனியாக வந்தீங்கன்னா உட்கார வச்சு முழு கதையும் சொல்லிடுவேன். சார் நான் உட்காந்துக்கலாமா?